ராமு அப்படின்னு ஒருத்தர் பிரியாணி கடை போட்டிருந்தார். அவர்கிட்ட மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, முட்டை என எல்லா வெரைட்டியும் வச்சிருந்தாரு. அவரோட பிரியாணி நல்லா ருசியாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். அதனால அவருடைய பிரியாணிக்குனே தனியாக ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்கு. அவர் தினமும் 12 மணிக்கெல்லாம் பிரியாணி ரெடி பண்ணி அங்கே கொண்டு வந்துடுவார். மதியம் 12 மணிக்கு பிரியாணி கடை போட்டாருன்னா 1 மணி 1:30க்கெல்லாம் அந்த பிரியாணி காலி ஆயிரும். இப்படியே நாட்களும் போச்சு. நல்லா போயிட்டு இந்த பிரியாணி வியாபாரம் திடீர்னு ரொம்ப நஷ்டமாயிருச்சு. அவர் கடைக்கு வர ஆளுங்க கூட்டமும் குறைஞ்சிருச்சு. இதனால அவர் ரொம்ப மனசுடைஞ்சு வீட்டுக்கு போனாரு. அங்க அவரோட மனைவி சீதா வாசல் கூட்டிட்டு இருந்தா. தன்னோட கணவன் சோகமா வரதை பார்த்து சீதா இந்த மாதிரி கேட்டா, என்னங்க என்னாச்சு, ஏன் ரொம்ப சோகமா வரீங்க? அதுவா, இப்போலாம் என்னன்னே தெரியல சீதா, நம்ம பிரியாணி கடைக்கு எப்பவுமே வர கஸ்டமர் வரவே மாட்டாங்க. அதனால டெய்லியும் 1/2 குண்டா பிரியாணி மிஞ்சிருது. நமக்கு வியாபாரத்துல ரொம்ப நஷ்டமாகுது. என்னன்னே தெரியல சீதா. ஏங்க நம்ம பிரியாணி கடைக்கு போட்டியா யாராவது கடை போட்டிருக்காங்களா அப்படின்னு சீதா கேட்டா. அதுக்கு ராமு இப்படி சொன்னான், அப்படிலாம் எதுவுமே இல்லையே சீதா, 2 வருஷமா நான் தான் கடை போட்டிருக்கேன், எனக்கு போட்டியா யாரும் வரலையே. அப்படின்னா தன்னோட கணவன் மேலதான் ஏதோ தப்பு இருக்குன்னு சீதா புரிஞ்சுக்கிட்டா. அன்னையில இருந்து தன்னோட கணவனோட நடவடிக்கை கவனிக்க ஆரம்பிச்சா சீதா. இப்படியே நாட்களும் போச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தன்னோட கணவன் தப்பெல்லாம் சீதா புரிஞ்சுக்கிட்டா. 12 மணிக்கு போட வேண்டிய பிரியாணி கடையை ராமு 12:30க்கு தான் போடுறாரு. அப்புறம் கவனம் இல்லாம பிரியாணி செஞ்சதால பிரியாணியோட ருசி மாதிரி இல்லாம ரொம்ப மட்டமா போயிருச்சு. அது மட்டும் இல்லாம ராமு தன்னோட கடைக்கு வர கஸ்டமர்கிட்ட அன்பா இல்லாம எரிஞ்சு விழுந்தாரு. இதெல்லாம் தான் ராமுவோட பிரியாணி கடைக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு காரணம்னு மனைவி சீதா புரிஞ்சுக்கிட்டா. சீதா நடந்த எல்லா விஷயத்தையும் தன்னோட கணவனான ராமுட்ட சொன்னான். அதுக்கு ராமு இப்படி சொன்னான், என்ன சீதா சொல்ற, நான் இவ்வளோ கவனக்குறைவு இல்லாம நடந்திருக்கேனா? அதனாலதான் என்னோட கஸ்டமர் யாரும் முன்ன மாதிரி என் கடைக்கு வரதில்லையா? நம்ம கடை நஷ்டமானதுக்கு நானே காரணமாயிட்டேனே சீதா அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு நொந்து போனாரு ராமு. அப்போதான் சீதா இப்படி சொன்னா, கவலைப்படாதீங்க, நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சு செஞ்சாதாங்க தப்பு. நம்மோட அறியாமைனாலையும் கவனக்குறைவாலையும் செஞ்சதுக்கு பேர் தப்பு இல்லைங்க. அதான் நம்ம நஷ்டத்துக்கான காரணம் கண்டுபிடிச்சிட்டோமே, திரும்பவும் அந்த தப்பை பண்ணாம நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு ஆறுதல் சொன்னா சீதா. அதோட இதையும் சொன்னான், இங்க பாருங்க, இவ்வளோ நாளா நான் வீட்டு வேலை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன். இனிமே உங்க கூட சேர்ந்து நானும் கடைக்கு வரேன். நஷ்டமான நம்மளோட வியாபாரத்தை 2 பேரும் சேர்ந்து திரும்பியும் பழைய மாதிரி லாபம் வர்றதுக்கு வழி செய்வோங்க அப்படின்னு சீதா சொன்னான். நீ சொல்ற யோசனை எனக்கு சரியாதான் படுது சீதா. சரி, நாளையில இருந்து என் கூட நீயும் கடைக்கு வா அப்படின்னு 2 பேரும் பேசி முடிவு பண்ணாங்க. மறுநாள் காலையில ராமுவோட சேர்ந்து சீதாவும் பிரியாணி பண்ண உதவி பண்ணா. அதனாலயே பிரியாணியோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைச்சிச்சு. பிரியாணி செஞ்சுட்டு ராமுவும் சீதாவும் கரெக்டா 12 மணிக்கெல்லாம் வியாபாரத்துக்கு கிளம்பிட்டாங்க. அங்க கஸ்டமரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வர கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் சீதா ரொம்பவே அன்பா பரிமாறினா. அக்கா பிரியாணி வாங்கிக்கோங்கக்கா, சிக்கன் 65 வைக்கட்டா, இன்னும் கொஞ்சமா சாப்பாடு வாங்கிக்கோங்கக்கா அப்படின்னு ரொம்ப அன்பாவே பரிமாறினா சீதா. இதெல்லாத்தையும் கவனிச்ச கஸ்டமர் போகும்போது இப்படி சொல்லிட்டு போனாங்க, சீதா இன்னைக்கு பிரியாணி எப்பவும் போல இல்லாம ஒரு கொஞ்சம் கூடுதல் டேஸ்டா இருந்துச்சு. ஆமா சீதா, இன்னைக்கு பிரியாணி ரொம்பவே அருமையா இருந்துச்சு. அதை விட நீ பிரியாணி பரிமாறின விதம் இன்னும் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. எப்பவுமே இப்படியே பிரியாணி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் அங்க இருந்து போனாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. ராமுவோட பிரியாணி கடைக்கு வழக்கத்துக்கு மாற இனிமே கூட்டம் அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு. கஸ்டமர்ஸ் அதிகமா வர ஆரம்பிச்சாலும் கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காம வர எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் அன்பா பரிமாறினா சீதா. இதனால ராமுவோட பிரியாணி வியாபாரம் 10 மடங்கு லாபம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போலாம் 3 டவா கொண்டு போனாலும் பிரியாணி பத்த மாட்டுது. கடையில கிடைச்ச லாபத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சாரு ராமு. கொஞ்ச நாள்லயே அந்த சேமிப்பு 10 மடங்கா உயர்ந்துச்சு. சீதா இதெல்லாம் உன்னாலதான் கிடைச்சிச்சு அப்படின்னு ராமு சொன்னான். அதுக்கு சீதா இப்படி சொன்னான்,
அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எந்த தொழிலாக இருந்தாலும் நம்ம கவனமாகவும் நேர்மையாகவும் இருந்தால் எல்லாருமே வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு சீதா சொன்னான். இப்படியே போயிட்டு இருந்த ராமுவோட பிரியாணி கடை கொஞ்ச நாள்லயே ஒரு ஹோட்டலா மாறிடுச்சு. ஹோட்டல் வச்சதால ராமுவால இன்னும் நிறைய கஸ்டமருக்கு பிரியாணி விற்க முடிஞ்சிச்சு. கதையோட நீதி: கணவன் மனைவி ஒருத்தர் பேச்ச ஒருத்தர் கேட்டு குடும்பம் நடத்தினா எல்லோரும் வாழ்க்கையில முன்னேறலாம். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.